ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்த அந்த தற்போதைய நிலவரங்கள் வந்திருக்கின்றன. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. கடந்த தேர்தலில் அந்த கட்சியின் வேட்பாளர் 10,857 வாக்குகள் பெற்ற நிலையில் இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 11,000 வாக்குகளை கடந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவலை தருவதற்காக ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், நீங்கள் தகவல்களை பதிவு செய்யலாம். ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கடந்த முறை பெற்றதை காட்டிலும் ஒரு வாக்காவது கூடுதலாக வாங்கி காட்டுவோம், அப்படி அந்த வாக்குகளை ஒரு வாக்கு கூட கூடுதலாக என்னால் பெற முடியாவிட்டால் கட்சியையே கலைத்துவிட்டு நான் திமுகவில் இணைந்து விடுவேன் என்று சவால் விட்டிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த முறை பெற்ற வாக்குகளை கடந்து கூடுதலான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது. கடந்த முறை 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 10,827 வாக்குகளை மட்டுமே நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது 11,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கடந்திருக்கின்றது. ஈரோடு தொகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தலிலே பெரியாரை எதிர்த்து பேசிவிட்டு நாம் தமிழர் கட்சியால் எப்படி வாக்குகளை பெற முடியும், கடந்த முறை பெற்ற வாக்குகளை கூட இந்த முறை நாம் தமிழர் கட்சியால் பெற முடியாது என்று திமுக தரப்பில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்து வந்தார்கள். அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த முறை பெற்றதை விட ஒரு வாக்காவது கூடுதலாக வாங்கி காட்டுவேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதை செய்ய முடியாவிட்டால் அது கட்சியை கலைப்பேன் என்றும் சொல்லியிருந்தார். சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை தொடர்ந்து பார்த்து வந்தோம். கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக இடைத்தேர்தல் நிலவரங்களையும் டெல்லி தேர்தல் முன்னிலை நிலவரங்களையும் பார்த்து வந்தோம். 2 தேர்தல் நிலவரங்களையும் தொடர்ந்து நேரலையில் இடைவெளியின்றி வழங்கி வந்தோம். இப்போது டெல்லியில் பொறுத்தவரையில் 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இப்போதைய நிலவரப்படி 47 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 23 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 51,650 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அவரை அடுத்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி 11,055 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார்.